ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரெயின் எப்படி சமைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் வே தான். இது பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் மஞ்சள் போட்டு ஒரு கொஞ்சம் ½ ஸ்பூன் உப்பு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சால்ட் போட்டு நல்லா ஒரு ½ ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் தாளிப்பு நம்ம செய்ய வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட கரம் மசாலா பவுடர் இருந்தால் குக் பண்ணும்போது கரம் மசாலா போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்பைசஸ் வேறு எதுனா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, இதெல்லாமே போட்டுக்கிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஸ்மால் வெங்காயம் போதுன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ப்ரௌன் ஆகணும். ஆனியன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டொமேட்டோ. இந்த டொமேட்டோ நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கூட கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா குக் ஆன உடனே இது கூட வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டோன்னா இதுக்கு சரியாக இருக்கும். இது போட்ட உடனே தட்டை போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த இது போகும், அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். இது வந்த உடனே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் போட்டோம். நான் இதில் இப்போ போடல, நான் அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். ½ ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நீங்கள் உங்கள்கிட்ட பெப்பர் இருந்தால் பெப்பர் போட்டுக்கலாம். இதில் நான் இப்போ போட்டது வந்து தனியா போட்டிருக்கேன். தனியா தூள் ஒரு ½ ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தான். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து அது அடி பிடிக்கும், ஏன்னா ஸ்டீல்ன்றதுனால. விட்டு நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன், குக் பண்ணியிருக்கேன். சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெப்பர் போடணும்னு சொல்லிட்டு பெப்பர் போட்டேன். இது போயிட்டு கொஞ்சம் அது அந்த இதெல்லாம் வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரெயின் நான் வந்து வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பிரெயினை அப்படியே போட்டுக்கிட்டு, அந்த பிரெயின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக நம்ம மீட் சமைக்கிற மாதிரியெல்லாம் அது சமைக்கவே முடியாது, ஓகேங்களா? அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அது வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடணும். இல்லைன்னா வந்து இப்போ நம்ம அது இது பண்ணவே முடியாது. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நான் அதை உடச்சி விட்டுக்கிட்டேன். நான் அதை அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இது குக்கான உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லேசாக கரண்டி வச்சு லேசாக கட் பண்ணி விட்டிங்கன்னா, ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே போகணும் இல்லையா, மற்ற பீசஸ்க்கு. அதனால் அப்படியே லேசாக நம்ம கட் பண்ணி விட்டோன்னா மசாலாலாம் உள்ளே போய்டும். தென் இது வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி குக் பண்ண வேண்டியதுதான். இதை முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு இது குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். அந்த பிரெயின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திஸ் இஸ் அ வே. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் குக் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டைல் இதுதான். என்னுடைய வீடியோஸ் நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஃபிஷ் கறி,
ட்ரை மாதிரி நிறைய வீடியோஸு சாம்பார் இதெல்லாம் நியூவாக நான் போட்டுட்ருக்கேன். யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.